ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் தந்த நல்ல ஒரு ஜெப நாளுக்காக உமக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்போடு அழைப்பு கொடுத்த சேகர குருவனர் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் ஊழியர்கள் எல்லாருக்கும் வந்திருக்க சபையின் பிள்ளைகள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே சுரண்டை பகுதியிலே நடந்து கொண்டிருக்கிற எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 நாட்களாக லெந்து கால கன்வென்ஷன் ஊழியத்திலே ஆண்டோடைய வசனத்தை ஆண்டோரே வெளிப்படுத்தினார். இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே ஆண்டோடைய வார்த்தைகளை சொல்லவும் எல்லாரோட சேர்ந்து ஜெபிக்கவும் ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். இந்த கிருபையில் நம்ம இன்னும் பலப்படுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. பாடமாய் வாசிக்க கேட்ட பகுதியிலிருந்து ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கூட ஆண்டவர் பேசுவாராக. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீதுக்கு ஆண்டவர் நிறைய வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருந்தார். தாவீது என்ன செஞ்சாலும் அதை நடத்தி காமிச்சாரு. தாவீது போன இடத்துலலாம் ஆண்டவர் அவரை காப்பாற்றினார். நிறைய அதிசயங்களை செய்தார். திடீர்னு அவரோட வாழ்க்கையில நிறைய சோதனை மேல சோதனை வந்துட்டே இருந்துச்சு. பெரிய பெரிய நெருக்கம் எல்லாம் அந்த தாவீதோட வாழ்க்கையில வந்துச்சு. இந்த நெருக்கடியான நேரத்தில் தாவீது எப்படி இதெல்லாம் மேற்கொண்டாருன்னு சொல்லி கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் எல்லா நாளும் அற்புதம் நடக்கும்னு சொல்ல முடியாது. திடீர்னு நம்ம வாழ்க்கையில் சில போராட்டங்கள் வரும். தாவீதோட வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருந்துச்சு. நம்ம அழுகிற மாதிரி அவருக்கும் அழுக இருந்திருக்கு. 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதாங்க. சில நேரங்களில் இப்படிப்பட்ட துக்கம் எல்லாம் நமக்கு வரும். அழுறதுக்கே பலன் இல்லை, அந்த அளவுக்கு நமக்கு துக்கங்கள்லாம் வரும். அப்படிலாம் வரும்போது தாவீது தான் சூழ்நிலையில எல்லாரும் அவருக்கு விரோதமா எழும்புறாங்க. கூட உள்ளவங்கெல்லாம் தாவீது மேல கல் எறிகிறதுக்காக நிற்கிறாங்க. உங்களால தான் அந்த பிரச்சனை வந்துட்டு, நீதான் காரணம்னு சொல்லி எல்லாரும் கம்ப்ளைண்ட் தாவீதுக்கு மேல திருப்புறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தாவீது ஜெபம் பண்ணனால எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டார். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க, கை வைத்து சொல்லுங்க. நமக்கும் பயங்கரமான நெருக்கடிகள்லாம் வரும், பயங்கரமான போராட்டங்கள் கடைசி நாட்கள்ல வரும். ஆனா அதை நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த போராட்டங்கள், நெருக்கடிகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியா ஆண்டவர் மாற்ற அவரால் முடியும். ஆமேன். ஆமேன்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான், அப்படியே நடக்கட்டும். தாவீதுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வந்த மாதிரி நமக்கு பலவிதமான நெருக்கடிகள் வரும். தாவீதுக்கு கூட உள்ளவங்களே தாவீதுக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல போராட்டங்கள் நமக்கு வரும். போராட்டமா இருக்குன்னு சொன்னா நம்ம நல்லா இருக்கோம்னு அர்த்தம். ஆமேன். யாருக்கெல்லாம் போராட்டம் இருக்கு அப்படின்னு கேட்டா எல்லாரும் சொல்லும், எனக்கு போராட்டம் இருக்கு, எனக்கு பல கஷ்டங்கள் இருக்கு, எனக்கு பல கவலைகள் இருக்கு, நான் செய்யற காரியம்லாம் எனக்கு நிறைய தோல்வியா இருக்குன்னு நீங்களும் நானும் சொன்னோம்னா நம்ம சரியா இருக்கோம்னு அர்த்தம். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க, இல்லை கை உயர்த்துங்க. இந்த ஜெபம்லாம் நம்ம நல்லா சார்ஜ் பண்ண இடம், நல்லா எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிற இடத்துல நல்லா சார்ஜ் பண்ணக்கூடிய இடம். நல்லா ஜெபம் பண்ணி அந்த பாடல் மூலமா, வசனங்கள் மூலமா, ஜெபத்தின் மூலமா நம்ம நல்லா அர்ப்பணிக்க வேண்டிய இடம், நல்லா ரினிவல் பண்ற இடம், நல்லா அப்டேட் பண்ற இடம். யாரும் சும்மா வந்துட்டு போயிடக்கூடாது, நல்ல ஸ்ட்ரென்த்தை வாங்கிட்டு போகணும். இந்த வாரம் முழுவதும் நம்ம ஆண்டவர் நல்ல வழி நடத்துவார். ஆமேன், ஆமேன். ஜெபிக்கிற இடம் நம்ம கொஞ்ச நேரம் தான் அந்த இடத்துல இருந்தாலும் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை வாங்கிட்டு போகணும். தாவீதுக்கு பலவிதமான பாடுகள் வந்துச்சு. எல்லாத்தையும் தாவீது ஜெபம் பண்ணி பொறுமையா இருந்து மனசை தேத்திக்கிட்டு அப்படியே ஜெயிச்சுட்டு வராரு. எப்படி ஜெயித்தார்னு வாசி 1-3 சில குறிப்புகளை வாசிக்க போறோம். எப்படி ஜெயித்தார்னு வாசிக்கும் போது அவர் ஒரு ஊருக்கு வராரு. அந்த ஊரோட பேர் என்ன பேரு? நம்ம ஊர் திண்டுக்கல் மாதிரி, எங்க ஊர் சுரண்டை, தென்காசி மாவட்டத்தில் உள்ள சுரண்டை.
தாவீது ஒரு ஊர்ல போய் சிக்கல்ல போய் நிக்கிறார். எந்த ஊர்? இந்த ஊர் பேரு சிக்லாக். லாக்குன்னா லாக் ஆயிட்டு, சிக்லாக்குங்கிறது நல்ல லாக் ஆயிட்டார். நல்ல ஒரு பிரச்சனையில வசமா மாட்டியிருக்கார். எப்படி அதை மேற்கொள்ளணும்னு தெரியல. கூட உள்ளவங்களா எல்லாரும் சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா எதிராளியா மாறிட்டாங்க. தாவீது என்ன பண்ணாராம்? தாவீது தாம் பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ணினார். ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த கை உயர்த்தலன்னா இன்னொரு ஆமேன்னு சொல்லுவேன். அதுக்கெல்லாம் எல்லாரும் சொல்லிருங்க ஆமேன். நான் 4 தடவை ஆமேன்னு சொல்லுவேன்னா நிறைய பேர் கை உயர்த்தலன்னு அர்த்தம். 5ஆவது தடவை ஆமேன்னு சொல்ல முடியாது. ஒரே ரவுண்ட்ல எல்லாரும் கை உயர்த்திடணும். ஒரு ஜெபத்துல எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்சிடணும். இன்னும் நமக்கு இன்னும் இப்படி வருஷம் வருஷம் நமக்கு ஜெபம் வரும்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. இதுதான் ரட்சணிய காலம், இது அணுகிற காலம், இது ரட்சணிய நாள், இது கடைசி பஸ், இது லாஸ்ட் பஸ், இதுக்கு பிற பஸ்ஸே கிடையாது. இது ஒரு கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல எல்லாரும் ஆண்டவர்களை வந்துடணும். பரவாயில்ல ஆமென். நான் 2ஆவதுலாம் சொல்ல மாட்டேன். மாடி சொல்லிட்டே இருந்தா மேனுவலா இருக்கும்னு அர்த்தம். நம்ம எல்லாரும் எல்லாரும் ஊழியர்கள், எல்லாரும் சபையில் இன்னைக்கு வந்திருக்க நம்ம எல்லாரும் பாவி அது இதுன்னு நினைச்சுட்டு இருக்க கூடாது. எல்லாரையும் ஆண்டவர் ரொம்ப ஸ்டாண்டர்டா நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாரையும் ஊழியர்களா பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. நீ வேலை செய்யற இடங்கள்ல, படிக்கிற இடங்கள்ல, நீ தங்கி இருக்கிற இடங்கள்ல நம்ம ஒரு ஊழியக்காரங்கன்னு சொல்லணும். அப்பதான் ஒரு பலன் கிடைக்கும். ஆமேன், ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. அத கை உயர்த்துங்க, அல்ல கையில அசைச்சு பாருங்க, நல்லா இருக்கும். ஒரு பலவீனம் வராது. டாக்டர்கிட்ட எல்லாம் போகும்போது டாக்டர் சொல்றாங்க கையில வலிக்குன்னு சொன்னா கை உயர்த்தி நடங்கன்னு சொல்லுவாங்க. கை உயர்த்தி நடந்துகிட்டே இருப்போம். அவங்களே கையை கீழே போடுங்கன்னு சொன்னாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் என்ன பண்ணுதேன், உயர்த்துதேன். எனக்கு கை வலி சரியானா போதும். நீ நல்ல ஆண்டவரே காரியத்துல முக்கியம். நம்ம காரியங்களுக்கு ஆண்டவரே முக்கியம். பல நெருக்கடிகள் இருந்துச்சு. அவர் இருந்த ஊரோட பேர், அன்னைக்கு இருந்த ஊரோட பேர் சிக்லாக். பயங்கரமான நெருக்கடியான ஒரு இடத்துல இருந்தாரு. ஆனா அந்த நெருக்கடி எப்படி அவர் மேற்கொண்டாருன்னு சொன்னா, தாவீது ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். ஆமென். நமக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய வேலை ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபிக்கிறதா வேலை. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஒரு ஜெபம் பண்றோம், பதிலே இல்ல, விட்டுறக்கூடாது. மறுபடியும் ஜெபிக்கணும், முன்னிலும் அதிகமா ஜெபிக்கணும். ஆண்டவரே என் பிள்ளைக்கு நீர் மனம் இறங்கும்னு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எங்க வீட்டுக்கு நீர் மனம் இறங்கும்னு சொல்லி யாரெல்லாம் முன்னிலும் அதிகமா ஜெபிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில உள்ள எல்லா நெருக்கடிகளையும் ஆண்டவர் படிப்படியா மாற்றுவார். ஆமேன். என்ன கைத்தட்டன் போல் இருக்கு, ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் போல் இருக்கு. கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமேன். என் நெருக்கடி எல்லாம் படிப்படியா மாறட்டும் ஆண்டவரே. என் வீட்டுல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியா மாறட்டும். ஒரு நம்பிக்கையோடு நம்ம போனோம். ஜெபம் முடிஞ்சு போன பிறகு யாராவது ஏதாவது எதிர் கேள்வி கேட்டாங்கன்னா தாவீது ஜெபம் பண்ணார், அற்புதம் நடந்ததுன்னு சொல்லணும். ஆமென். இன்னைக்கு ஃபுல்லா இப்படிதான் பேசணும். இன்னைக்கு ஃபுல்லா யார்கிட்ட போன்ல பேசினாலும் தாவீது நெருக்கடி மத்தியில ஜெபம் பண்ணாரு, அவருக்கு விடுதலை கிடைச்சது. நீங்களும் நானும் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தரே விடுதலை கொடுப்பாருன்னு. நீங்களே இந்த செய்திகளை எடுத்து நிறைய பேருக்கு சொல்லணும், ஷேர் பண்ணணும். யூடியூப்ல சொல்லுவாங்களா, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது சப்ஸ்கிரைப் பண்ண நல்லா ஷேர் பண்ணணும். ஆண்டவர் வார்த்தையை எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். அதை சொல்ல சொல்ல கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஆமென். தாவீதோட நெருக்கடியில தாவீதுக்கு நல்ல விடுதலை கொடுத்தார். ஆமென். இல்லை, இந்த ஜெப வேளையில இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் பலவிதமான நெருக்கங்கள் வரும். நெருக்கடியே இல்லைன்னு நினைச்சாங்க, சொன்ன உடனே வந்துடும். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு யாராவது சொல்லுங்க பாப்போம். அப்படி யாராவது சொன்னீங்கன்னா உடனே பிரச்சனை வந்துடும், யார் மூலமாவது வரும். பிரச்சனைகள் மத்தியில தாவீது ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்றார். எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. தாவீது, கொஞ்சம் எல்லாரும் பைபிள் வாசிக்கணும். அப்பதான் நம்மளும் பிரச்சனை நேரம் ஜெபம் பண்ணணும்னு ஒரு எண்ணம் கிடைக்கும். இருதயத்திலிருந்து ஒரு கமெண்ட் வரும், பிரச்சனையா இருக்கு, என்ன செய்யணும் தெரியல, ஏதாவது வெளியூருக்கு ஓடிடலாமா, ஏதாவது வேற ஊருக்கு போயிடலாமா, வேற வேலைக்கு போயிடலாமான்னு நினைக்கும் போது உள்ள இருக்கக்கூடிய வசனம் நம்மோடு கூட பேசும். தாவீது ஜெபம் பண்ணார்ல, நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அற்புதம் செய்வேன். இருதயத்திலிருந்து வசனம் பேசிக்கிட்டே இருக்கும். இருதயத்துக்குள்ள வசனம் உள்ள போனுச்சுன்னா உள்ள இருந்து கமெண்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கவலைப்படாத, தைரியமா இரு, அழாத, பொறுமையா இரு, நான் கண்டிப்பா அற்புதம் நடக்கும், திடப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. வசனத்துக்குள்ள இருக்க அபிஷேகம் ஒவ்வொரு வருடம் பேசிக்கிட்டே இருக்கும். எப்படி பேசுது பாருங்க. 8வது வசனத்துல, தாவீது கர்த்தரை நோக்கி
ஆ ஆ ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்றார். ஆமென். யாரெல்லாம் பிரச்சனைகள் மத்தியில ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறாங்களோ, எவ்வளவு பெரிய சிக்கலாக்கா இருந்தாலும் கர்த்தர் அதை ரிலீஸ் பண்ணுவார். ஆமென். ஜெபம் பண்ணும்போது நல்ல ஒரு வழி நடத்தல் கிடைக்கும். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவங்கள், மிக சுருக்கமா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். தாவீது ஜெபிக்கிறாரு, எல்லாம் இழந்து போய் நிக்கிறாரு. பிள்ளைகள் எல்லாம் இழந்து போய் நிக்கிறாரு. எல்லாம் இழந்துட்டாரு. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் பயங்கரமான பிரச்சனைகள், அவரால் நிக்க முடியல. அந்த நேரத்தில் ஜெபம் பண்றாரு. கர்த்தர் அங்கிருந்து பதில் கொடுக்கிறார். பாருங்க, நான் வேண்டுமா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வா. இதெல்லாம் போல்டா வாசிக்க வேண்டிய வார்த்தை. எப்படி வாசிக்கணும் இத சொல்லுங்க? போல்டா வாசிக்கணும். எல்லா வார்த்தையும் சாதாரணமா வாசிச்சுட்டு இருக்கோம். இந்த வார்த்தை எப்படி வாசிக்கணும்? ஒரு மனுஷன் வராரு, தாவீது கேட்கிற, நீ யாருப்பான்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, முந்த நாளெல்லாம் ஒரு இடத்துல கொள்ளை அடிச்சு இந்த இடத்துல வச்சிருக்கோம், இப்ப நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. எங்க இருந்து எங்க கொள்ளை அடிச்சுன்னு கேட்டா, சிக்லாக்ல இருந்து கொள்ளை அடிச்சு இந்த ஒரு ஊர்ல வச்சிருக்கோம்னு சொன்ன உடனே, எதுக்காக தாவீது ஜெபம் பண்ணாரோ அதே பதில அந்த மனுஷன் மூலமா கர்த்தர் கொடுத்தார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. ஆமென், ஆமென். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு வழி நடத்தல கொடுப்பாரு. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி பரிசுத்த ஆவியான ஒரு வழி நடத்துவாரு. யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ, பிரச்சனைகள்